ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னுடைய வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது 2 in 1 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மெயின் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் போல். ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் அதில் தான் செய்ய போகிறோம், லஞ்சும் அதே தான் செய்ய போகிறோம். பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான மெயின் தக்காளியோ வெங்காயமோ ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு எண்ணெய் ஜாஸ்தி தான் திக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டு எவ்வளோ மெயின் 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 5 வெங்காயமும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி கொடுக்கலாம். தேவையான உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் வரட்டும். அது வரைக்கும் நெக்ஸ்ட்டு வேலை என்ன இருக்குது அதை நம்ம செய்யறதுக்கு போகலாம். இது நல்லா வதங்கின பிறகு நான் அந்த பக்கமாக ஒலை வச்சுருக்கிறேன். அந்த ஒலை வச்ச ரைஸ் நான் தூரமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பாஸ்தாவுக்கு தேவையானது சுடுதண்ணி வச்சு நான் பாஸ்தா போட்டுக்கிறேன். இப்போ இந்த கிரேவியை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது கிரேவிக்கு தேவையான எல்லா பவுடர்ஸும் ரெடியாக இது பாஸ்தா போட்டு வேகிறதுக்குள்ளேயோ நம்ம அந்த பவுடர்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாஸ்தா வேகிறது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க, லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒட்டாமல் வர்றதுக்கொசரம் தான். மற்றபடி எண்ணெய்லாம் நிறைய ஊற்ற வேண்டாம். சும்மா போட்டோன்னே கொஞ்சம் கலரி கொடுத்துட்டிங்கன்னா அது ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள், 2 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள். ஏன்னா நம்ம 2 சமையல் தான் செய்ய போகிறோம். அதனால 2 ஸ்பூனு. நான் சாம்பார் பவுடர் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஆச்சி சாம்பார் பவுடர் தான் போடுறேன். உங்கள் வீட்டில் என்ன ரெடியாக நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அது போடுங்க. மற்றபடி இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது 3 பொருள் மட்டும் போதும். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயத்தோட. நல்லா வதங்கி வரட்டும். ஸ்மெல் போயிட்ட பிறகு நம்மளுக்கு அது கலரே ஒரு மாதிரி அழகாக தெரியும். ஒன்றை பாதியமாக அரைச்ச தக்காளி, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஒன்றை பாதியமாக ஒரு என்ன சொல்கிறதுங்க, கரன்னு அரைக்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ருன்னு அரைக்க வேண்டாம். சும்மா கரன்னு அரைச்சா போதும். தக்காளியே இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் மூடி போட்டு இது நல்லா வெந்துட்டோம். வெந்து வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாஸ்தா அந்த பக்கம் வெந்துன்னு இருக்குது பாருங்கள், காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது ரொம்பவும் வேக விட்டு வேணாம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்போ மசாலா நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். அது பக்கத்தில் ஒரு கடாயை வச்சு அதுலேருந்து எவ்வளோ பாஸ்தா நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக தான் நான் பாஸ்தா வச்சுருக்கேன். ஏன்னா 2 பேருக்கு தான் டிஃபன் கட்ட போகிறேன். அதனால் 2 பேருக்கு தகுந்த மாதிரி கிரேவி அந்த பக்கம் நான் எடுத்து போட்டுக்கினேன். இது கூட நீங்கள் மசாலா பவுடரு, அதுக்கப்புறம் பாஸ்தா பவுடரு, அதுக்கு இப்போ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு சாம்பார் பவுட்ரு மட்டும் போதும். இப்போ இந்த பாஸ்தா நம்ம இப்போ அதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு கையில் ஃபோனில் வீடியோ ஓடினுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஒரு கையில் தான் எல்லா வேலையும் செய்யும்போது ஒரு கையில் தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் 2 கையில், ஒரு கையில் கடாயை பிடிச்சிக்கின்னு ஒரு கையில் நான் கலரி கொடுக்குவேன். ஒரே கை இருக்கிற தொட்டு நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கின்னு ஒரு கையில் நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். இந்த பக்கம் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது தக்காளி தொக்கு மாதிரி. இப்போ இதில் நம்ம முட்டை போட்டுடலாம். இப்போது இந்த பக்கம் முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வேக வச்ச இந்த முட்டையை கட் பண்ணி ஒரு 4 முட்டை கிட்ட, ஆளுக்கு 2 சாப்பிட்ற மாதிரி ஒரு 4 முட்டை கட் பண்ணி போட்டு லைட்டாக பெப்பர், கொத்தமல்லி போட்டோம்னா இந்த பாஸ்தாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இந்த கொத்தமல்லி போட்டோம்னா இந்த
முட்டை கிரேவியும் ரெடி ஆகிடுது. ரைஸ் வந்து நான் ரெடியாக வெடித்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ரைஸும் ரெடியாக இருக்குது, தக்காளி தொக்கும் ரெடியாக இருக்குது. இது 2க்கு வந்து நம்ம வந்து மத்தியானத்துக்கு கட்டிடலாம். அது வந்து காத்தாலைக்கு டிஃபனுக்கு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.